இருக்கேன். காவேரியில தண்ணி இல்ல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியாறுலயும் ஒண்ணும் இல்ல. இதுல எங்க இருந்து ஊருக்கு போறது? சென்றாசேன்னு ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பையனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு. சென்றாசேன்னு ஒரு கத்துவேன். ரஜினி சார் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஓடியாந்து எல்லாம் மாறி போனவனேன்னு திட்டிட்டு வருவேன். வடிவேல் தம்பி என்ன சொன்னாரு, காரி துப்பிட்டு போங்கன்னு. சும்மா போகாதீங்க, காரி துப்பிட்டு போங்க, அவர் தான் சொன்னது. கழுத்தை அறுத்துருவாங்க. அருளோன்னு கத்துவேன். அருளோன்னு கத்தும் போது விஜயாண்டி சார் வரும். அதை இப்போவும் விஜயகாந்த் சார் படத்துல மட்டும் காலையில ஹார்லிக்ஸ், சாயந்தரம் பூஸ்ட், திரும்புற திசையெல்லாம் கேன் வச்சிருவாங்க. சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கீங்க, அப்புறம் விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்கல்ல, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. ரஜினி சார் ரொம்ப நல்ல டைப், நல்ல குணம். அவர் பல படங்கள் நான் போயிருக்கேன். ஆனா ஜூனியர் ஆர்ட்ஸ் தான். முத்து, படையப்பா, அருணாச்சலம், பாட்சா, இப்படி சில படங்கள். எனக்கு மெயினா அந்த சீன் ஞாபகம் வருதுன்னா சிவாஜி படம். சிவாஜி படத்துல நீங்க உங்களுக்கு ஒரு சீன் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பாக்கியம்னா எனக்கு சிவாஜியோட ரசிகை, பழைய சிவாஜியோட ரசிகை. ஆனா சிவாஜிங்கிற படத்துல நடிக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு அட்மாஸ்பியரா தான். ஒரு 5 பேர் நான் படம் ஏஜென்ட் வேலை சொல்லும்போது என்ன படம், என்ன சம்பளம்லாம் கேட்க மாட்டேன். எங்கே லொக்கேஷன், எத்தனை மணிக்கு இருக்கணும், என்ன ட்ரெஸ்ஸு, இப்படின்னு தான் கேட்பேன். அப்போ கடல் சாரி, நீங்கள் கட்டடத்தில் வேலை செய்கிற மாதிரி அப்படின்னு போயிருங்க, வேலைச்சேரி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலைல கரெக்டாக 5 லேடிஸ் போயிட்டோம். 5 லேடிஸ் போயிட்டா அங்கே போன பிறகு அக்கா சாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி என் பையன், எங்கள் வீட்டுக்காரர், நான் 3 பேர் வேலை செய்வோம். பையனுக்கு செங்கல் தூக்கிட்டு போகும்போது பையனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சோம். சென்றாசேன்னு ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பையனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது. சென்றாசேன்னு ஒரு கத்துவேன். ரஜினி சார் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஓடியாந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. அது ஒரு நல்ல மனசு நிற்கிற மாதிரி உலகமே பாராட்டுற அளவுக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. பிச்சைக்காரன் விஜயாண்டி சார் படம் காரன் வந்து நான் யதார்த்தமா ஏவிஎம் உள்ள எப்பவுமே அது வந்து ஏவிஎம் வந்து எனக்கு ஒரு கோயில் மாதிரி. ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை, என் உயிர் உள்ள வரைக்கும் அந்த ஏவிஎம்ங்கிற ஒரு இடம் எனக்கு ஒரு கோயில் மாதிரி. எப்பவுமே உள்ள போயிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வருவேன். அப்படி போகும்போது ஒரு மேனேஜரை பார்த்தேன். மேனேஜர் பார்த்தோன்னா, மல்லிகாக்கா இங்கே ஆஃபீஸில் சசி சார் இருக்கார், போய் பாருங்க அப்படின்னாரு. உள்ளே போனால் சசி சார் இருந்தார். அப்போ ஸ்ரீராம் சார் தான் கோ டைரக்டர், அவர் தான் வந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. சசி சார் பார்த்துட்டு வந்து, நீங்கள் அவுடோர் ஒரு 10 நாள் இருக்கும், இன்டோரு அவுடோர் 2 சேர்ந்து ஒரு 15 நாள் இருக்கும். அவர் தான், சசி சார் தான் எனக்கு வேலை சொன்னது. அதுக்கு பிறகு தான் எனக்கு பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியும். விஜய் ஆண்டனி சார் நல்ல குணம், நல்ல இது. ஒரு 10-15 நாள் அந்த படம் பூராவே அப்பப்போ வர்ற மாதிரி. ஒரு சீன்ல அவருக்கு வந்து அந்த பாலத்துக்கு கீழே தான் அந்த சீனை எடுத்தாங்க. எடுக்கும்போது அவருக்கு ஜுரம் வந்துடும், கைகள்லாம் நடுங்கும். அவர் டீயை கொண்டு கொடுத்துட்டு ஒரு சாக்கை தான் அப்படியே போர்த்தி விடுவேன் நான், அந்த ஒரு சீனு. அப்புறம் அந்த ஹீரோயினியை கத்தியா கழுத்தை அறுத்துருவாங்க. அருளோன்னு கத்துவேன். அருளோன்னு கத்தும் போது விஜயாண்டி சார் வரும். அதை இப்போவும் ரோட்ல நான் நடந்து போனா அந்த படத்தை பார்த்தவங்க அருளோ அப்படின்னு கத்துவாங்க. என்னை பார்த்தா என்னது அருளோன்னு கத்துறாங்கன்னு தெரியும் பார்த்தா அவங்க என்னை பார்த்துட்டாங்க. அந்த ஒரு பாக்கியம் பிச்சைக்காரன்ல நடிச்சது சசி சார். அதனால விஜய் ஆண்டனி சார். மறுபடியும் அவர் படங்கள் என்னால போக முடியல, வாய்ப்புகள் நம்மளுக்கு வரல. அதாவது அவங்க கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நமக்குன்னு ஒரு குடுப்பனை இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும், வரும். அந்த நம்பிக்கை வரும். நம்ம நிறைய பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த சிக்னல் சீன் வரும்ல, சிக்னல்ல குழந்தை வச்சுட்டு ஒரு சீன், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். பிச்சைக்கார சீனுங்கும் போது கஷ்டப்பட்டும் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். சில குழந்தைய அழுக கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்குங்க. அழுகாம இருக்கணும் சீன்ல, ஆனா அழுது ரொம்ப தொல்லை பண்ணிருங்க. அதனால அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் கஷ்டம், டைரக்டருக்கும் கஷ்டம். இருந்தாலும் அந்த சீனை நானும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி, சிக்னல்ல போற மாதிரி. அது பெரிய கஷ்டம் வந்து நம்ம செந்தில் டவர் 100 அடி ரோடு சிக்னல் தான் பெரிய சீன். அப்போ வந்து என்ன பண்றாரு டைரக்டர் வந்து, கேமரா வந்து ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு, அதுல வச்சுட்டாங்க. எந்த ஒரு டிராபிக்கும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க சிக்னல் நிற்கும் பாஸ் பண்ணுங்கன்ட்டார்.
ஒரு குழந்தை, ஒரு தட்டு, ஒரு மூட்டை, ஒரு கம்பு இதெல்லாம் வச்சுட்டு சிக்னல் நிற்கும் போதே பாஸ் பண்ணேன். அதாவது நான் ஒரிஜினல் பிச்சைக்காரியாகும் நினச்சிட்டு வண்டியில் நிற்கிறவங்கெல்லாம் காசு எடுத்து 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, ஏமா போமா சீக்கிரம், ஏமா போமா சீக்கிரம்னு சொல்லிட்டு போட்டோம். தட்டு நம்பி போச்சு. தட்டு கிட்டத்தட்ட ஒரு 200, 300 ரூபா ஆயிடுச்சு. 4 சிக்னல் எடுத்தேன். சூப்பர். 4 சிக்னல்ல ஒரு 300 ரூபா, 400 ரூபா ஆயிடுச்சு. ஒரிஜினல் பிச்சைக்காரியாகன்னு நினச்சிட்டு போட்டாங்க. அப்புறம் அந்த சிக்னல் கட் பண்ணா இந்த சிக்னல், இப்படி 4 சிக்னல். 4வது சிக்னல்ல தான் அர்ச்சனா அம்மா தான் அந்த குழந்தைக்கு அம்மா. அவங்க குழந்தைய தான் நான் தெரியாம திருடி கொண்டாந்தது. லாஸ்டா பார்த்து பிடிச்சிதான் என்னை அடிப்பாங்க. யாரு குழந்தைய தூக்கி நீ பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போற மாதிரி. இப்போ கேப்டன் பத்தி சொல்லுங்க. கேப்டன் வந்து நல்ல டைப், எல்லா வகையிலுமே அவர் நல்ல டைப்பு. அவரை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நடிப்புலையும் சரி, அவர் நட்புலையும் சரி. இப்ராஹிம் ராவுத்தர் சாரு, இவரும் வந்து படம் பண்ணா நம்ம பூந்தோட்ட காவல்காரன் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் பெருமையுடன் வழங்கும் விஜயகாந்த் நடிக்கும் பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கும்போது நச்சுன்னு இருக்கும். அதாவது லேசா கொட்டினா ரத்தம் வராது, நச்சுன்னு ஓங்கி கொட்டினா ரத்தம் வரும்ல, அந்த ஓங்கி கொட்டினா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும் விஜயகாந்த் சார் படம். சாப்பாடுலாம் பத்தி பேசுவாங்க. இல்ல சாப்பாடு வகை எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே மக்களுக்கு நல்லா, நான் சாப்பிட்றதுதான் அவங்க சாப்பிடுறாங்க, அதுதான் கேக்குறேன். நான் குடிக்கிறது தான் அவங்க குடிக்கணும்னு சொல்லுவாரு. 2வது நான் போன ஷூட்டிங்லேயே வந்து காப்பி டீ, எல்லா படத்துலயும் காப்பி டீ கொடுப்பாங்க. ஆனா விஜயகாந்த் ஒரு ஸ்பெஷல் இருக்கு பயங்கரமா. விஜயகாந்த் சார் படத்துல மட்டும் காலையில ஹார்லிக்ஸ், சாயந்தரம் பூஸ்ட். சூப்பர். அதாவது ஒரு 1000 பேர் கிரௌடு போயிட்டா திரும்புற திசையெல்லாம் கேன் வச்சிருவாங்க. அதாவது ஒரு கேனை வச்சா மக்கள் அந்த ஒரு கேன்ல 1000 பேர் நிற்பாங்க. 2 கேன் வச்சாலும் பத்தாது. ஒரு 1000 பேருக்கு சுத்தி கேனை வச்சிருவோம். ஒரு 10, 20 கேனு. அதில் வந்து ஹார்லிக்ஸு பூஸ்ட் தான் நான் போன படத்துல பார்த்துருக்கேன். அது மாதிரி சாப்பாடும் நல்லா இருக்கும், எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் நடிப்புலையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாரு. யாருக்கும் அவருக்கும் யாரும் எந்த கெடுதலும் செய்யல, அவரும் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல. மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்காரு. என்னைக்குமே அவரை நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. ஆமா, இப்பவும் அவர் சமாதியில போனீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, எப்பவுமே அவங்க பையன் கூட சொல்லுவாரு, எங்க அப்பா எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனாருன்னா, நம்ம சம்பாதிக்கிறது சேர்த்து வச்சா நிம்மதி இல்ல, 4 பேருக்கு செஞ்சாதான் நிம்மதி அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு அவங்க பையன் அடிக்கடி சொல்லுவார். நான் கேட்டிருக்கேன். அதுக்கேற்ற நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும், அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவர் வந்து அவரு செத்தாலும் அவர் உயிர் அவங்க குடும்பத்துல தான் இருக்கு, பொதுமக்கள் பார்வையில தான் இருக்கு. பொதுமக்களை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் படத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டு எனக்கு அவர் பிடிச்சதுல, அவர் படம் தர்மசக்கரம் படம் போனேன். தர்மசக்கரம் வந்து ரவிக்குமார் சார் டைரக்ஷன். தர்மசக்கரத்துல நாங்க ஒரு 4-5 பேர், 4 லேடிஸ் நிற்போம். 4 லேடிஸ் இருந்து அவரை பார்த்து சொல்லி விடுற மாதிரி ஒரு சீன். எனக்கு இன்னொரு 3 லேடிஸ், அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து தர்மபுரியில வந்து ஒரு சீன், அவர் அம்மா கிட்ட கோவிச்சுட்டு போவாரு, விஜயகாந்த் சார் போவாரு, நீ போப்பா, போறதுக்கு முன்னால அந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டு போன்னு சொல்லுவேன். நீ கோவிச்சுட்டு போ ரைட்டு, ஆனா அந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு இந்த ஒரு டைலாக் பேசியிருக்கேன் தர்மபுரியில. அவர் நடிப்புல வந்து எனக்கு போலீஸ் கெட்டப்பு ரொம்ப பிடிக்கும். போலீஸ் கெட்டப்பு நியாயமான ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு இது, ரவுடித்தனம் பண்றவங்களை அடக்குறது, இது பண்றது எல்லாமே எனக்கு அவர் போலீஸ் கெட்டப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன் அதுங்க ரொம்ப பிடிக்கும். போலீஸ் எப்பவுமே மக்கள். தங்கப்பதைக்கம்னு ஒரு படம் சிவாஜி சாரு கேஆர் ஜாமா நடிச்சது. அதுல சிவாஜி சார் ஒரு டைலாக் சொல்லுவார். அது ஒரு கைதியை பிடிச்சி அடிப்பார் ஒரு போலீஸ். இங்க வாப்பா, அடிக்காத, கைதியை அடிக்கக்கூடாது, அவங்க தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அவங்கள விசாரிக்கிற உரிமை தான் நமக்கு, அடிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அப்போ வந்து போலீஸ்காரனுக்கு எதுக்கு இடுப்புல கனமான பெல்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்பாரு. அப்போ அந்த போலீஸ்காரன் எனக்கு தெரியாது அப்படின்னு. போலீஸ்காரனுக்கு இடுப்புல கனமான பெல்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எந்த நேரத்திலையும் முதுகு எலும்பு நிமிர்ந்து நிக்கணும், அதாவது ஸ்டெடியா நிக்கணும், நிமிர்ந்து நிக்கணும், குனியக்கூடாது. அந்த முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு தான் அந்த பெல்ட் கனமா கொடுக்குறது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எது சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தெரியுமான்னு கேட்பாரு. அதுவும் எனக்கு தெரியாது. தன்னுடைய ரத்தத்தை மக்களுக்காக எந்த நேரத்திலையும் பூமியில சிந்த தயங்கக்கூடாது, அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல சிகப்பு பெயிண்ட் அடிச்சு. இந்த 2 அர்த்தம் எனக்கு
மனசுல எனக்கு பதிஞ்சுச்சு பிடிக்கும். மனசுல பயங்கரமா. பதிஞ்சிருச்சு. சின்ன பிள்ளையிலே நல்லா பதிஞ்சிருச்சு. இருக்கு கேட்கவும். ஆமா. இந்த ஒரு 2 இது. அதனால கைதியை எப்பவுமே அடிக்கக்கூடாது. ஆஹ் அடிக்காம விசாரிங்க. அவங்களுக்கு கூட தண்டனையை கொடுங்க. ஏன் நம்ம அடிச்சு பாவத்தை சம்பாதிக்கணும்? வடிவேல் சார் கூட நடிச்சிருக்கீங்கல்ல, ஆடு திருடிடுவாரு, ம். சமாளிப்பாரு, கருவா எடுத்து இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ யூஸ் ஆகாது, அடுத்த வாட்டி யூஸ் ஆகும். அது அந்த காமெடி அது பத்தி வந்து அப்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு அது. ம். நான் வந்து அந்த சீன்ல என்னை நிக்க வைப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. ம். யதார்த்தமா போயிருக்கேன். போயிருக்கும்போது அந்த பஞ்சாயத்து சீன்ல அவர் 2 பொண்டாட்டி அடிக்க வச்சாங்க. என்னையும் இன்னொரு அம்மாவையும் நின்னோம். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, வேணும்னே பழிய எங்க வீட்டுக்காரர் மேல போட்டுருவாரு. போட்டுட்டு போலீஸ் புடிச்சிட்டு போகட்டும். அவர் எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, ஐயா உனக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னா எப்படி ஐயா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறது அப்படின்னு சொல்லும்போது, வடிவேல் தம்பி சொல்லுவாரு, நீ விட்டுட்டு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அது ஒரு நல்ல காமெடி. ம், அவர் அந்த தவசின்னு ஒரு படம். ம், அதுல வந்து இந்த ஒருத்தரோட பேசிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பேன். ம், பஸ் ஸ்டாண்ட்ல நானும் இன்னொரு பொண்ணு உட்காந்துருப்போம். அப்ப நல்லா தான் பேசிட்டே இருப்பாங்க. ஆ. நல்லா பேசிட்டே இருந்து சொக்காலாம் கிழிச்சிட்டு பைத்தியம் ஆமா. நாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஓடி அது அது ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அந்த படம் எப்படின்னா அது காதல் கிறுக்கனா காதல் கிறுக்கன். அது சும்மா அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் சொன்னாரு, அம்மா நீங்க வந்து மீன் கடையில உட்காருங்கன்னாரு. சரின்னு உட்காந்தேன். உட்காரும்போது இந்த டைலாக் போச்சு, இந்த எல்லா வகையான நல்ல மீன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவர் பார்த்திபன் சார் தான் சொல்லுவார், மிச்ச பேரெல்லாம் நல்ல மீன் விக்கிறாங்க. ஏமா இங்க வாங்க அப்படின்னு சொல்றாராம். அதானே நாரி போனவனேன்னு திட்டிட்டு வருவேன். வடிவேல் தம்பி என்ன சொன்னாரு, காரி துப்பிட்டு போங்கன்னாரு. ம், ம், சும்மா போகாதீங்க, காரி துப்பிட்டு போங்க அவர் தான் சொன்னது. அந்த சீனும் மக்கள் மனசுல நிக்கிற மாதிரி. அப்போ விஜய் விஜய் சார் படத்தை பத்தி சொல்லுங்க. விஜய் தம்பி படத்துல நிறைய ஜூனியர் ஆர்ட்ஸா பண்ணியிருக்கேன். சிவகாசி ஆ, சிவகாசி எல்லாம் ஜூனியர் ஆர்ட்ஸ் தான். தமிழன்ல ஒரு சீன் பண்ணியிருக்கேன். ஒரு ரிச்சாக்காரர் கோயிப்பா பண்ணியிருக்கேன். ஓ அடிப்பாரு அந்த ஆமா, சீனா? ரிச்சாக்காரர் வந்து காசு கேட்பாரு குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னு. அப்புறம் கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லுவோம் போது முந்தானில முடிஞ்சு வச்சுட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு சீனு. விஜய் தம்பியும் நல்ல குணம் தான். பெரும்பாலும் ஆரம்பத்துல யார்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டாரு. பேசலைனாலும் ஒரு நல்ல பிள்ளை தான். யார் பேசினாதான் நல்ல பிள்ளையா, பேசலாம் நல்ல பிள்ளை இல்லையா? அவர் பழக்கம் அவர் சின்ன பிள்ளையில இருந்தே யாருமே நம்ம வீட்டு பிள்ளையில கூட வச்சுங்க, சில பிள்ளைங்க மத்தவங்ககிட்ட எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசுங்க, சில பிள்ளைங்க பேசாதுங்க. அதே மாதிரி விஜய் தம்பி யார்ட்டையும் பெரும்பாலும் பேச மாட்டாரு. அவர் வாட்டுக்கு வருவாரு, அவர் வேலையை பார்ப்பாரு, அவர் வாட்டுக்கு போவாரு. இப்போ கொஞ்சம் எல்லார்ட்டையும் நல்ல கலகலன்னு பேசுறாரு வைக்கிறாரு. எனக்கு அப்பவும் ஒரு நல்ல பிள்ளை தான், இப்பவும் நல்ல பிள்ளை தான், எப்பவுமே நல்ல பிள்ளை தான். அந்த அந்த சீன் வரும்ல, சர்க்கார்ல என்ன பண்ணிருக்கீங்க? சர்க்கார்ல வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு எல்லாரும் தக்காளியில அடிப்பாங்க விஜயம், தக்காளி அது இதெல்லாம் போட்டு எறிவாங்க. அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு டைலாக் பேசுறேன். என்ன, காவேரியில தண்ணி இல்ல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியார்லயும் ஒண்ணும் இல்ல, இதுல எங்க இருந்து ஊருக்கு போறது, அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசியிருக்கேன். அது பேசி முடிச்சோடனே அப்புறம் தம்பி தூக்கி வச்சுக்கிட்டு கூட்டத்துல போலீஸ் அடி தடி மண்டையை உடைச்சிருவாங்க. அவர் வந்து மயங்கி கீழே விழுந்தாலும் தூக்கி கையில வச்சுக்கிட்டு அவர் ஒரு டைலாக் பேசுற மாதிரி. அந்த வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது சீதா அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்ன உடனே மருந்து தேட போன ஆஞ்சநேயர் வந்து மருந்து மறந்துட்டாராம். அந்த மலையில உள்ள மருந்து எல்லாமே ஒரே செடியா இருக்கு அப்படின்னு மறந்துட்டு எதுக்கு மலையோடு தூக்கிட்டு போயிடலாமேன்னு தூக்கிட்டு வந்தது. அது மாதிரி எனக்கு விஜய் தம்பி தூக்கி நடிச்சது இந்த உலகத்தையே ஒரு கையில கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். அது யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. கண்டிப்பா, ஆமா கண்டிப்பா. நீங்க அதனாலதான் தனித்துவமா தெரியாது, அது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அது பெரிய வாய்ப்பு. அது வந்து டைரக்டர் சசி சாருக்கும் ஒரு நன்றி, தூக்கி நடிச்ச விஜய் தம்பிக்கும் ஒரு நன்றி, அதை பார்த்து சொன்ன மக்களுக்கும் ஒரு நன்றி. இது 3 திருப்தியும் எனக்கு பெரிய திருப்தி. தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வராங்க. அவரு வர்றது நல்லதா, இல்ல ஒரு சினிமா நடிகர் எப்படி அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல சில பேருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவரை வாங்கன்னு சொல்லலாம், வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அவரை வாங்கன்னு சொல்லலாம், வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. 2வது அவருக்குள்ள ஆசை, அது சினிமாவில் நடிச்சாரு, நடிச்சு முடிச்சு நம்ம அரசியலுக்கு வரலாம்னு அவர் நினைச்சது தப்பே கிடையாது. 2வது கடவுள், அதாவது அவருக்குள்ள ஆசை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, தாராளமா வரலாம். இது வந்து ஒரு குலுக்கல் சீட்டு மாதிரி. ஒரு குலுக்கல் சீட்டில் வந்து
100 சீட்டை போட்டு அதில் நம்ம பேரை எழுதி போட்டு இதை எடுங்கன்னா நம்ம சீட்டு வந்துச்சுன்னா கடவுள் அந்த அனுமதி கொடுத்துட்டாருன்னு ஒரு அர்த்தம். அவர் முயற்சி பண்ணது தப்பு இல்லை, வர்றது தப்பு இல்லை, வரட்டும். கடவுளுடைய கொடுப்பனை அவருக்கு இருக்கணும். அவரும் வந்து நாட்டை ஆளணும்னு எழுதப்பட்டு இருந்ததுன்னா, கடவுள் எழுதப்பட்டு இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். இது ஆட்சிங்கிறது மாறி மாறி வரும். நம்ம காலத்திலேயே நமக்கு முன்னாடியே காமராஜர் இருந்திருக்கிறாரு, மகாத்மா காந்தி இருந்திருக்கிறாரு, நேரு இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, எவ்வளவோ பேர், அம்பேத்கர் இருந்திருக்கிறாரு, எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா, இப்ப ஸ்டாலின் ஐயா இருக்கிறார். இப்படி ஆட்சிங்கிறது மாறி மாறி வரும். மக்களால ஏற்படுத்துறது தான் ஆட்சி. மக்கள் நினைச்சா எந்த ஆட்சி வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். மக்கள் கையில தான் இருக்கு. அதனால அவர் ஆசைக்கு எந்த ஒரு இதுவும் தடையும் கிடையாது. அவர் நல்லபடியா வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்கள் ஏத்துக்குவாங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து அடுத்த எம்ஜிஆர் மாதிரி எல்லாருக்கும் செய்வாரு அப்படி சொல்றாங்க. செய்வாரா? எப்படி செய்வாரான்னு நம்ம ஃபர்ஸ்டே டவுட் படுறத விட, அவர் ஆட்சியில வந்த பிறகு ஒரு பொதுமக்கள்னு ஒரு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. பொதுமக்கள் ஓட்டு போட்டாதான் அவர் வர முடியும். வந்தா செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வேண்டாம். வந்த பிறகு அவர் நல்லா செஞ்சாருன்னு சொல்ல போறோம். அடுத்த எம்ஜிஆர்னு சொல்ல போறோம். செய்யலைன்னா மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. கோடி கணக்குல சம்பளம் வாங்குறாரு. அந்த கோடி கணக்குல சம்பளமே எனக்கு வேண்டாம், நான் ஆட்சியில வந்து இருந்து மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு அவரை நினைக்கிறாரு. அத வந்து நம்ம மனசால தடுக்க முடியாது. நீ வேண்டாம், நீ நிக்க கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க திறமை அவங்க நிக்கிறாங்க. மக்கள் பிடிச்சிச்சுன்னா வாய்ப்பு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்க போறாங்க. அவர் ஜெயிக்க போறாரு. யார் கையிலுமே இது இல்லை. கண்டிப்பா இது அவர் ஆட்சிக்கு வர்றது யார் கையிலுமே இல்லை. ஒண்ணு கடவுள் தேர்ந்தெடுக்கிறது தான். குலுக்கல் சீட்டுல போட்டு பேர் எடுக்கிறது தான் கடவுள். நான் நினைக்கிறேன் தேர்ந்தெடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாரு வந்தாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லா பாதுகாத்துக்கட்டும். அந்த நாட்டுல நம்ம ஒரு ஓரமா வாழ்றோம். நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், உலகத்து மக்கள் நல்லா இருக்கணும். அப்பதான் நாம அந்த ஓரத்துல வாழ முடியும். யார் வந்தாலும் வரட்டும் ஆட்சிக்கு. கேஆர் விஜயம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு பேர் ஒத்து போகும். இவங்க வந்து சிஆர் மல்லிகா, அவங்க வந்து கேஆர் விஜயா. அவங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க அவங்க கூட நான் பாத்திருக்கேன், Facebookல எல்லாம் பாத்திருக்கேன். அவங்க கூடவே வருவீங்க போவீங்க. அவங்களுக்கும் எனக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. அவங்க வந்து பழம்பெரும் நடிகைன்னா பெரிய நடிகை. ஒரு ஹீரோயினா காண கிடைக்காத அற்புதம், காண கிடைக்காத தங்கம்னு சொல்லலாம், வைரம்னு சொல்லலாம், வைடூரியம்னு சொல்லலாம். இந்த கிரேட் அவங்க அந்த மாதிரி ஒரு நடிகை, பெரிய நடிகை. நான் வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி. அவங்க ஒரு ஹீரோயினை நடிச்சா நான் அவங்க வீட்டு வேலைக்காரியா நடிக்கிற ஒரு வாய்ப்பு. ஓகேவா? அப்புறம் வந்து அவங்க வந்து பேர்ல வந்து அவங்க கேஆர் விஜயா, என்னுடையது சிஆர். அவங்க ஊரு சொந்த ஊருன்னு சொன்னா கேரளா, ஆந்திரா. அம்மா வந்து கேரளா, அப்பா வந்து ஆந்திரா. அம்மா வந்து பழனியில வந்து வளர்ந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பழனின்னா எனக்கு நான் வந்தது வடபழனி. அவங்க வந்து தென்பழனி வந்தாங்கன்னா நான் வடபழனிக்கு வந்தேன். இப்படி சில ஒற்றுமைகள் இருக்கு. அவங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கு? நல்ல ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் பார்க்க முடியாத ஆர்டிஸ்ட். இப்ப இடையில தான் அவங்கள கொஞ்சம் சில ஷூட்டிங்ல சில நேரத்துல அவங்கள சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்கள மாதிரி ஒரு நடிகையை நம்ம பார்க்கணும்னா 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம். 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு நடிகர்களை. ரொம்ப நல்ல ஒரு பழக்க வழக்கம், நல்ல ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை. சினிமா, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே சிவாஜி படம், சிவாஜி கூட கேஆர் விஜயம்மா நடித்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற ஒரு மற்ற எல்லா ஆர்டிஸ்டும் நடிப்பாங்க. ஆனால் இந்த கேஆர் விஜயம்மா நடித்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் புருஷன் பொண்டாட்டியும் நடித்தாங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்கும் பேசப்படுவாங்க. சூப்பர். இப்போ கேட்க போகிறதா முக்கியமான கொஸ்டின் பாருங்க. நம்ம தலையை பத்தி தான் கேட்க போறேன். சொல்லுங்கம்மா, இது எப்ப பிடிச்சிங்க? இந்த படம் வந்து நான் வீரம் படத்துக்கு போயிருந்தேன், ராஜமுந்திரி போயிருந்தேன். அப்போ இருக்கும்போது நானும் அந்த அம்மாவும் உட்காந்து பஸ் ஸ்டாண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நாங்கள் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறோம் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. எடுத்துக்கலாம்மா, நான் அந்த சீன் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னா. நானும் அந்த அம்மாவும் எதிர்பாராமல் பேசிட்டு உட்காந்துருந்தோம்.
சீன் பாட்டுக்கு அவர் அங்கிட்ட அண்ணன் தம்பியில் முன்ன நடிச்சுக்கிட்டு இருந்தார். நாங்க தன்னை மறந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல 2 பேரும் இப்படி தள்ளுங்கன்னு சொல்லிட்டு 2 சோல்டர்லையும் கையை வச்சு தள்ளிக்கங்கன்ட்டு நடுவில் வந்து உட்காந்தாரு. உட்காந்து போட்டோ எடுத்துக்கணும். என் தம்பி போட்டோ எடுத்து உங்களோட கையில கொடுத்துருப்பா. அவர் உடனே கொண்டாந்து எங்களுக்கு போட்டோ கொடுத்துட்டாரு. பரவாயில்ல. அப்ப எடுத்தது அந்த பரவாயில்ல. அழகா அவரே ஞாபகமா வந்து அவரே ஞாபகமா அவரே வந்து ஞாபகம். அந்த அம்மா கேட்டாங்க, கேட்டு அவரே வந்து ஞாபகமா வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கேஷுவலா உட்காந்துருக்காரு. சரி, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்படி கேஷுவலா உட்காந்துருக்காரு. ஒரு திமிரே இல்லாம இருக்கு பாரு கேப்டன். இது எந்த படத்தை? இந்த படம் வந்து வேலு, ஹரிஷ் சார் டைரக்ஷன்ல வேலு. இந்த படம் வந்து காரைக்குடி பக்கத்துல தேவகோட்டையில ஒரு செட்டிய வீடு. செட்டிய வீட்டுல இந்த படம் ஷூட்டிங் போயிருந்தாங்க. 1000 ஜன்னல் வீடு. அந்த 1000 ஜன்னல் வச்ச வீடு காரைக்குடியில இருக்கு. இது வந்து தேவகோட்டையில ஒரு செட்டிய வீடு. அந்த வீட்டுல வந்து இந்த ஷூட் நான் போயிருந்தேன். நான் ஒரு 5 நாள் ஒரு 5 லேடிஸ் போயிருந்தோம். அப்போ இதை எடுத்துக்கிட்டது. அப்ப எப்படின்னா அந்த ஊர்ல காரைக்குடில ஷூட்டிங் போயிருக்கோம். காரைக்குடில தங்கி இருந்தாலும் மறுநாள் சிவாஜி படம் ரிலீஸ். இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சார் படம் ரிலீஸ். இவங்க எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே போயிட்டு வந்துட்டாங்க. பேக்கப் சொல்லிட்டு ஷூட்டிங் 5 மணிக்கெல்லாம் பேக்கப் சொல்லிட்டு எல்லாருமே இந்த டீம் சிவாஜி படம் பார்க்க போயிட்டாங்க. நாங்கெல்லாம் போகல. நாங்கெல்லாம் ரூமுக்கு போயிட்டோம். மறுநாள் காலையில ஸ்பாட்ல வந்து ஹரிசாரும் சூர்யா தம்பியும், அக்கா சிவாஜில உங்களை பார்த்தாக்கா நல்லா நடிச்சிருக்கிறீங்க 2 பேருமே சொன்னாங்க. நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். சூர்யா தம்பிக்கு ஒரு நன்றி, டைரக்டர் ஹரிஷ் சாருக்கு ஒரு நன்றி சொன்னேன். இது எங்க எடுத்தது? இது வந்து மனோரமா ஆச்சி கூட நான் நடிச்சிருக்கேன்னா பல படங்களும் போயிருக்கேன். படங்கள்ல அவ்வளவா சம்பா சீரியல்னு ஒண்ணு நடிச்சாங்க. சம்பா சீரியல்ல அம்மா வீட்டு வேலைக்காரியா பண்ணியிருக்கேன். சம்பா சீரியல்ல அம்மா வீட்டு வேலைக்காரி. வெந்நீராட நிர்மலா அம்மா வந்து மருமகளா பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் வந்து தமிழ்லயும் தெலுங்குலயும் எடுத்தாங்க. ஒரே நேரத்துல தமிழும் தெலுங்கு. மருமகிட்ட போய் இந்த பாயசத்தை கொடுத்துட்டு வான்னு அம்மா சொல்லுவாங்க மனோரமா. சரிம்மான்னு நான் பாயசத்தை வாங்கிட்டு போயிருவேன். வாங்கிட்டு போய் மருமகிட்ட அம்மாட்ட வெந்நீராட நிர்மலா அம்மாட்ட கொடுக்கும்போதும் அந்த அம்மா கேட்பாங்க, எங்க மாமியாரை கொடுத்தாங்க. ஏன்னா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. சண்டையா இருக்கிறவங்க எங்க மாமியாரை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க தெலுங்குல. நான் சொல்லுவேன், ஏன்னா அரைகுறை தெலுங்கா பேசுவேன், சொல்லி கொடுத்தாங்க பேசுவேன். அவனம்மா நேன் எதுக்கு அப்தம் செப்தானோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன், ஆமாம்மா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் அப்படின்னு நானும் ஒரு வார்த்தை போய் உளறி விட்டுட்டேன். அப்ப வந்து வெந்நீராட நிர்மலா அம்மா கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு, அம்மா மனோரமா ஆச்சி கூட நடிக்க ஒரு வாய்ப்பு. ஆச்சி வந்து எங்க ஊரு தான், காரைக்குடியில பள்ளத்தூர்னு ஒரு ஊர் பக்கம். காரைக்குடியில வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா சார்ஜ். இந்த போட்டோ எப்ப எடுத்தது? இந்த போட்டோ வந்து மகளிர் குழு. இப்ப சென்னையில வந்து மகளிர் குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா தான் நடிச்சாங்க. மகளிர் குழுன்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல அம்மா தலைவி, குடும்பத்தை அந்த மகளிர் குழு தலைவி, நாங்கெல்லாம் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு சொல்லி அந்த நாடகம் ஒரு 2-3 நாள் நடிச்சு கொடுத்தோம். அம்மா கூட நடிக்கிற வாய்ப்பு அப்ப எனக்கு. இது பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த சேர ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இதுக்கு பிறகு அம்மா ஆட்சி மனோரமா நடிச்ச பிறகுதான் அந்த மகளிர் குழு எல்லாம் ஊருக்குள்ள ஏற்படும். அதுக்கு முன்னாடியே அவங்க நாடகமா நடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர்.